Hello students, நான் உங்கள் திருவாசகம். ஸோ நாம் பார்க்குறதுனா சாப்டர் 1 11th மேக்ஸ் செட்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ் 1.1 கொஷின் நம்பர் 10. If A cross A has 16 elements, S equal to A set of A comma B belongs to A cross A and then A is less than B. கண்டிஷன்னா A வந்து less than B. அதில் ரெண்டு செட்டுமே அதில் இருக்குது. 2 elements are S. Then find the remaining elements. A cross A தமிழில் வந்து A cross A என்ற கணத்தில் 16 உறுப்புகள் உள்ளன. இப்போ A என்ற கண்டிஷன் இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. என்ற கணத்தில் உள்ள இரு உறுப்புகள், இந்த 2 உறுப்புகள் அந்த கணத்தில் இருக்குது ஆக்சுவலாக. எனில் எஸ்ஸில் மீதமுள்ள உறுப்புகளை காண்க. அது எப்படி இருக்கணும்? அந்த கண்டிஷன் வந்து A less than Bன்னு இருக்கணும். A less than B. B வந்து ஏவோட பெரிய நம்பராக இருக்கணும். இந்த கண்டிஷன். ஸோ சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும்? A cross A எத்தனை எலமெண்ட்ஸு? 16 எலமெண்ட்ஸு. அப்போ ஏன்றது என்ன? ஃபஸ்ட்டு n of A. இது n of A cross n of A டோட்டல் நம்பர் எலமெண்ட்ஸ் 16 எலமெண்ட்ஸ். இப்போ n of A கட்டாயம் 16 எலமெண்ட்ஸ் அப்படின்னா இதில் கட்டாயம் எப்படி இருக்கணும்? இதில் 4 இருந்தால் தான் 4 இருந்தால் தான் அது 16 ஆகும். அப்போது n of A equal to 4 and then n of B equal to 4. அப்போ டோட்டல் நம்பர் சேர்ந்து 16 எலமெண்ட்ஸு வரும். ஓகே, அப்போது கொடுத்துருக்க அந்த 2 ஈக்குவேஷன்ஸ், 2 எலமெண்ட் நமக்கு தெரியும். ஒரு எலமெண்ட்ஸ் என்னென்ன ஆல்ரெடி அதில் எக்ஸிஸ்ட் ஆகிக்கிற எலமெண்ட்ஸ் வந்து A cross A equal to -1, 2 இது ஒன்றும், அதுக்கு அகைன் 0, 1 இதுதான். அப்போ இதிலிருந்து நம்ம ஓவரலாக A செட்டு மட்டும் எழுதலாமா? இதிலேருந்து எல்லாமே A மட்டும் எழுதுனா என்ன வரும்? ஸோ A equal to -1, 2, 0, 1. ஸோ திஸ் இஸ் த A எலமெண்ட். அப்போ நம்ம என்ன பண்ண A cross A ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். A cross A ஃபைண்ட் அவுட் பண்ணி அதிலிருந்து கண்டிஷன்ஸை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ A cross A என்ன? 1, 2, 0, 1 கிராஸ் அகைன் A 1, 2, 0, 1. ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும்? கிராஸ் ப்ராடக்ட் தானே. அப்போ பேர் 1, -1, -1. இப்போது அப்படியே இது அப்படியே பேர் பண்ணிக்கலாம். -1, -1, -1, -1, -0, -1, -1, -1, 2, 0, -1, 0, 0, 0, 1, 0, 2, அடுத்து 1 இருக்கா? அடுத்து 1, -1, 1, -1, 1, 2, so 1, 2, 1, -1, 0, 1, 1, 1, 2, அடுத்து 2, 1, -1, 2, 0, 2, 1, 2, 2. ஸோ இது எல்லா செட்டுமே இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா A less than B. A less than Bன்னு இருக்கணும். அப்போ A less than Bனா நமக்கு இந்த நம்பர் சின்ன நம்பராகவோ இந்த நம்பர் ரைட் சைடில் இருக்கிற பெரிய நம்பராகவும் இருக்கணும். அப்போ அந்த மாதிரி ஃபங்க்ஷனை எது நம்ம ப்ரூவ் பண்ண கண்டுபிடிங்க. இதெல்லாம் வந்து A less than B கான்செப்டை சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு செக் பண்ணுங்க. ஸோ A less than Bனா ஃபஸ்ட்டு இப்போ இது வந்து சின்ன நம்பர் -1. அப்போ -1 இது ஒரு ஆன்சர். -1, 1 இதுவும் A less than B கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ திஸ் இஸ் A less than B. 0 இது A less than B. ஸோ இது A less than B. இது 1, 2 இது A less than B. சப்போ எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, இந்த 6 எலமெண்ட்ஸ் வந்து A less than B கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ ஃபைனலாக நம்ம இதில் என்ன ஆக்சுவலாக வந்து இந்த 2 எலமெண்ட் நம்ம கொடுத்துருவாங்க இல்லையா கொஷின்லேயே? என்ன எலமெண்ட்டு? -1, 2, -1, 2, 0, 1. -1, 2 எங்கே இருக்குது? இதுவும் 1 + 0, 1. இது வந்து ஆல்ரெடி இருக்கிற 2 செட். அப்போ இல்லாத செட் என்ன நமக்கு? இதெல்லாமே இப்போ நம்ம புதுசாக நம்ம கண்டுபிடிச்சிருக்க செட்ஸு. இந்த செட்ஸை மட்டும் நம்ம என்ன சொல்யூஷனில் எழுத போகிறோம். இப்போ சொல்யூஷன் S equal to என்னென்ன இருக்குன்னா -1, 0,
அடுத்து வந்து minus 1, 1, 0, 2, 1, 2. So this is the required solution. Thank you.